வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட நாளையோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ முடியல உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த வீடியோ பற்றி, இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம மார்க் பண்ண கூட இல்லை. நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. ஆனால் கேப் அப் இருந்த பிறகு ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த 19,565ங்கிற ஒரு லெவல்ஸ் போட்டு இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அப்படியே ஃபுல்லாக சைடு வேஸில் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இதில் தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேயோட லெவல் மட்டும் இடம் மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு புளு கோடு மட்டும் இன்னைக்கு டேயோட ஹை லோ மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இந்த இடத்துல கேப் அப் நடந்துச்சு. இந்த கேப் அப்புக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம். 15 மினிட்ஸை மென்ஷன் பண்ணி அது வந்து கிரீன் கலரில் போட்டிருக்கோம். இப்போ நாளைய பொறுத்தவரை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நாளைக்கு வந்து பெரிய என்னோடய எதிர்பார்ப்பு வந்து நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிற வாய்ப்பாக தெரியுது. இதுக்கிடையில் நம்ம வந்து இதில் ஒரு சேனல் போடுவோம். நாளைக்கு இந்த சேனல் விட்டு மார்க்கெட்டை பொறுத்த இந்த சேனலுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சா மார்க்கெட் பெரிய புல்லிஸ் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ண இந்த கேப்பை இடையில பட்ட கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸில் ஆகி மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நிஃப்டியோட டே கேண்டில் செட்டப் அந்த மாதிரி இருக்குது. இந்த டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த சேனலில் அழகாக ஒரு ஹேமர் போட்டு மார்க்கெட் வந்து ஒரு பையிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹேமருக்கு அடுத்து இப்போ வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப். இப்போ இந்த ஹேமர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், ஸ்பின்னிங் டாப்பு அடுத்த கன்ஃபர்மேஷன். இந்த ஸ்பின்னிங் டாப்போட மேலே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் பெரிய புல்லிஸ் கொடுக்கறதான வாய்ப்பு தான் அதிகம். இப்போ நம்ம 15 மினிட்ஸில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். நாலு லெவல் பார்த்தீங்கன்னா 19,600, 640. இந்த ரெண்டு லெவல் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 600 பிரேக் பண்ணால் 650ங்கிறது ஒரு அடுத்த லெவல்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணுறதுன வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. நம்ம வரைபடமாக போட்டுருவோம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புன்னு. ஒரு வேளை இந்த சேனலை விட்டு மார்க்கெட் இறங்கினா இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் இருக்குது அப்படின்னா, நாளைக்கான கேப் அப் இருக்குதுன்னா வாய்ப்பாக தெரியுது. ஓரளவு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எதுன்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த 44,040க்கு மேலே பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த ஒரு தூரம் போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இங்கே 44,240 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து 44,435 வரைக்கும் போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கேப் அப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஃபால் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்மளோட 44,240 பிரேக் பண்ணி மார்க்கெட்டை எதிர்பார்த்த அளவுக்கு 44,435 தொடுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த லெவல்ஸ் போகல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக சைடு வேஸ் ஆகிட்டு நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருந்தாலும் அதுவும் சைடு வேஸாக மாறிட்டு. ஆனால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டிஃப்ரெண்ட் ட்ரேடாக தான் அனுப்பிச்சு வந்து ரெண்டு ஈவென்ட் ட்ரேடாக நீங்கள் நடக்கலை. இந்த மாதிரி ஈவென்ட் ட்ரேட் இல்லைனாலே மார்க்கெட் சைடு வேஸாக இருக்கும். நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்பயும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் பெரும்பாலும் சைடு வேஸில் தான் இருக்கும். இந்த ரவுண்ட் மணிக்கு இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். மூவ்மெண்ட் நிஃப்டி வந்து மேலே ஏறவும் பேங்க் நிஃப்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து பையிங்கில் இருக்கும், பார்த்தீங்கன்னா நிஃப்டி செல்லிங்கில் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த போல நடந்துச்சு. இந்தமாரி மார்க்கெட் வந்து ரெண்டையும் ஆப்போசிட் நடந்தாலே அன்றைக்கி பெரும்பாலும் மார்க்கெட் சைடு வேஸாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா பெரும்பாலும் சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களால் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். சரி, வாங்க நாளைக்கு இது எப்படி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். நேற்று நம்ம இந்த பேங்க் நிஃப்டியில் என்ன கொடுத்தோம்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம வரைபடம் போட்டிருந்தோம். கீழே இறங்குறதுக்கான செட்டப்பே போடல. சரி, இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு. இப்போ லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புளுக்கிற டேவோட லோவும் ஹையும் மார்க் பண்ணியிருக்கோம். 44,108ங்கிறது லோவும், 44,391ங்கிறது ஹையும் இது பண்ணிருக்கோம். இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் தான் நாளைக்கு மார்க்கெட் நிர்ணயிக்கிறதா இருக்கும். இந்த சேனலை விட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணால் இந்த இடைப்பட்ட அந்த கேப் அப்பை ஃபில் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த சேனல் பிரேக் பண்ண நிஃப்டி மாதிரி தான் இதுவும் இருக்குது.
இந்த சேனலை பிரேக் பண்ணால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு 44,050ங்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பி டைரெக்ஷன் மாதிரி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இறங்கி இந்த சேனலுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒருவேளை கேப்பப் தான் இருக்க வாய்ப்பு. கேப்பப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,400 இதுக்கு மேலே கேப்பப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அப்சைட் பார்க்கலாம். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 44,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 600 இல்லை 750 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணாலே இந்த இன்றைக்கி ஒரு ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து பெரிய புள்ளி சேர்க்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டு அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி இந்த லொக்கேஷனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாலு மூவ்மெண்ட் இப்படி தான் வாய்ப்பு. ஒருவேளை இந்த இடத்துல இதுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு இந்த இடங்கள்லாம் கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலோட லோவில் நம்ம அழகாக எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதேபோல் அந்த கேப் இப்போ ஃபில் பண்ணுற இடத்துலையும் மார்க்கெட் இறங்கினா இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துல அழகாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இதில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. முக்கியமாக டார்கெட் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பெரும்பாலும் நம்ம ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு நம்மளோட பேராசைங்கிற ஒரு இதுதான் நம்மளை வந்து லாஸ் பண்ண வச்சுட்டே இருக்கும். நம்ம போதுங்கிற மனநிலையோட ஒரு டார்கெட் வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான், இதோட டார்கெட் எவ்வளோ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வரைபடத்தெல்லாம் வரைகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.